பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விவகாரத்தில் பலியான 13 பேருக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து வசூலிக்காதது ஏன் என்ற ஒரு கேள்வியை தமிழக அரசுக்கு முன்வைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். எந்த வழக்கில் இந்த கேள்வியை தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முன்வச்சிருக்கு? இதனுடைய முழு பின்னணி என்ன சுரேஷ்? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை தேசிய மனித உரிமை தேர்வு ஆணையம் முடித்து வைத்ததை எதிர்த்து மனித உரிமை ஆர்வலர் எஸ்டிஜிபேன் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து இந்த வழக்கில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அறிக்கை தாக்கல் செய்வதற்கு காவல்துறை தரப்பில் தொடர்ந்து நேரம் கேட்கப்பட்டு வருகிறது என்று மனுதாரர் குற்றம் சாட்டினார். மேலும் சிபிஐ ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி மீது மட்டும் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பலியானோர் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் தான் இழப்பீடு வழங்கப்பட்டதா என்று தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பினார்கள். மேலும் நீதிபதி அருணாச்சல ஆணையம் சுட்டிக்காட்டிய அதிகாரிகளிடம் இருந்து இந்த இழப்பீட்டுத் தொகையை ஏன் வசூலிக்கவில்லை என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பினார்கள். இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பலியானவர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் அப்பாவி பொதுமக்கள் தான் என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறக்கூடாது என்பதை நீதிமன்றம் கவனத்தில் கொள்வதாகவும் தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கில் வாதங்களுக்காக விசாரணையை மார்ச் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.